வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பாம்பே சட்னி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இதை நம்ம கடலை மாவு சட்னி அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்தலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், பெருங்காயத்தூள் இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சிகப்பு வத்தல், 1/4 கப் கடலை மாவு, 4 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் நம்ம கடலை மாவை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த எண்ணெயில் நடுவில் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி சேர்த்துட்டு எப்போவுமே டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆகிடும். தக்காளி உள்ள அந்த தண்ணியெல்லாம் வெளியே வர்றதுனால ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நல்லா தக்காளி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா தக்காளி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தாலும் அந்த கடலை மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். இந்த கடலை மாவில் உள்ள பச்சை வாசனை போட்டோம், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ கடலை மாவில் உள்ள பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இதை அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தாளிச்சும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் உளுந்து, பெருங்காயம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த உளுந்து கடலைப்பருப்புலாம் ஃப்ரை ஆகட்டும், லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிடும். இப்போ இந்த பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில்
சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு சிகப்பு வத்தல் மட்டும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம சட்னிக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது சட்னிக்குள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நமக்கு சுவையான கடலை மாவு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.